சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதோட உங்களோட பித்தலாட்டத்தெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. 5 வருஷம் கப்பு ஜெயித்தோம், கரெக்டு தான். 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயித்தோம், கரெக்டு தான். தோனியை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி பூச்சாண்டி வராருன்ற இந்த மார்க்கெட்டிங்கு நாங்கள் யார் தெரியுமா, ஆண்ட பரம்பரை, எங்கள் லெகசி தெரியுமா அப்படின்றதெல்லாம் நிறுத்திட்டு இப்போது தயவு செஞ்சு உங்களோட 2 கண்ணையும் திறந்து பாருங்கள். அரவுண்ட் தி வேர்ல்டு T20 கிரிக்கெட் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அன்றைக்கே ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை இந்த டீம் விட்டு அமுச்சு விட்ருப்பீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது டீம் மேலே போனோம். ஃபேன்ஸ் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ரிட்டனாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றத 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றின நிறைய கதறல்ஸ், குமுறல்ஸ், ரேண்ட் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா ஓகே, இங்கே ஆரம்பிக்கலாம் அங்கே ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கலாம். பட் இது டீமே பிரச்சனையாக இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? வழக்கம் போல் கோச்சிங் ஸ்டாஃப்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவர் 1800 1900களில் ஒரு கிரிக்கெட் விளையாடிருப்பாங்கல்ல, அந்த ஒரு டெம்ப்ளேட்டையே ஃபாலோ பண்ணி 2020 வரைக்கும் என்னமோ தடவி வந்தார். அப்போவும் டீமில் மகேந்திர சிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். பட் அவர் போனதுக்கப்புறம் லிட்ரலாக டவுன் அண்ட் அவுட்டாக இருக்கார். அவரோட அப்ரோச்செல்லாம் தலையை சுற்றி தூக்கி அடிச்சிடணும். அந்த மாதிரி இன்னும் ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு வந்தாரானே தெரியல, என்டர் ஆயிருக்காரானே தெரியல. அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் இப்போ நடந்தது. ஸ்ட்ராட்டஜிக் மீட்டு ஏதோ ஒன்று ஓவர்ஸ்க்கு நடுவில் பேசுவாங்கள்ல, அந்த கேமில் அகெயின்ஸ்ட் SRH சொல்கிறாரு 175 பார் ஸ்கோராக இருக்கும், ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிஎஸ்கே பேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. ஸோ இதிலேருந்தே இந்த டீமோட மைண்ட் செட், இந்த கோச்சோட மென்டாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க 230 240 அடிச்சு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் 175 ஆடினா ஓகே நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். சரி டிஃபெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பவுலிங் இருக்கா? ஜிடி மாதிரி ஒரு பவுலிங் வச்சுருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த கோச்சிங் ஸ்டாஃபை, இந்த ஒரு ஃபிசியோ இருக்காரு பாருங்க, அவர்லேருந்து மாற்றிடுங்க. வெறும் சிஎஸ்கேக்கு மட்டும் சொல்ல, இந்த எம்எல்சி, ஜேஎஸ்கே எங்கேயா இருந்தாலும் சரி, மொத்தமாக சிஸ்டமையே சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பண்ணணும், எங்கள் ஃபேன்ஸு நாங்களாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் 30 நாளில் எம்எல்சி வேறு ஸ்டார்ட் ஆக போதான். இந்த டிப்ரெஷன்லேருந்தே இன்னும் மீண்டு வரல, அதுக்குள்ளே அடுத்த டிப்ரெஷனு. சிஎஸ்கேவாவது ஏதாவது ஹோப்பாவது இருந்துச்சு, எம்எல்சி, ஜேஎஸ்கே, டிஎஸ்கேலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தயவு செஞ்சு இந்த கோச்சிங் சிஸ்டத்தையே மாற்றுங்க. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இன்னும் வரவே இல்லை. அதே மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒருத்தவர் எடுத்தீங்க. அவர் தான் ஸ்கவுட்டிங் டீமோட ஹெட், அந்த மாதிரி ஏதோ சொல்லி எடுத்தீங்க. கேகேஆர் டீமில் அவர் ஆல்ரெடி இருந்தார். கேகேஆர் டீம்லேயும் அவர் பெருசாக எதுவுமே பண்ணதில்லை. கேகேஆர் டீமில் ஒரு நல்ல ஒரு ஸ்கவுட் பண்ணி அவங்களுக்காக விளையாடுற ஒரு பிளேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இருக்காங்க, ஆண்ட்ரே ரசல் இருந்தார், சுனில் நரேன் இருந்தார். பட் அவரெல்லாம் ஏஆர் ஸ்ரீகாந்த் ஸ்கவுட் பண்ணல. அவங்களாம் ஆதி காலத்துலேருந்து கேகேஆருக்கு தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா யாருமே அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற ஒரு ஸ்கவுட்டிங் டீம் ஏதோ ஒன்று சொல்லலாம், அவரை எடுத்து நீங்கள் போட்டீங்க. அவர் வந்ததுக்கப்புறம் எந்த பிளேயர்லாம் ஸ்கவுட் பண்ணார், யாரெல்லாம் வாங்கினார் அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. கார்த்திக் சர்மாவை 14 கோடி கொடுத்தது அவரோட ஐடியாவான்றது தெரியல. பிரசாந்த் வீருக்கு 14 கோடி கொடுத்தது அவரோட ஐடியாவான்னு தெரியல. எல்லாரும் உடனே வந்துடாதீங்க, ஆயுஷ் மாத்திரேவா அப்போ அவர் தானே ஸ்கவுட் பண்ணியிருப்பாரு அப்படி இப்படின்னா தயவு செஞ்சு முட்டு கொடுக்க வராதிங்க. அவன் 4-5 பேரை ஒரே சீசனில் சூப்பராக ஸ்கவுட் பண்ணி டீமை மாற்றிட்டு இருக்கான். நம்ம இன்ஜுரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த ஒரு பிளேயரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஆயுஷ் மாத்திரேவோட டிபேட்டெல்லாம் ஏஆர் ஸ்ரீகாந்தோட எடுத்துகிட்டு வந்து நுழைக்காதீங்க. ஸோ இது செகண்ட் ஃபோர்மோஸ்டான திங். அண்ட் 3வது விஷயம் ரொம்ப அகைன் இந்த கோச்சிங் ஸ்டாஃப்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீம் ஐபிஎல்லே எந்த ஒரு டீம் அவங்களோட ஹோம் வென்யூஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 15-16 வருஷமாக ஆர்சிபி சின்னசாமியில் பெருசாக வின் பண்ணதே கிடையாது. சின்னசாமியில் எந்த மாதிரி ஒரு டீம் அமைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்ததே கிடையாது. பட் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் ஒரு ஆண்டி ஃப்ளார், அதே மாதிரி ஒரு தினேஷ் கார்த்திக் டீம் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸில் கிங் ஆனாங்க. எப்படி ஹோம் கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, ஹை ஸ்கோரிங் வென்யூ, இனிஷியலாக கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம். ஹேசில்கார்ட், புவனேஸ்வர், பேக்கப் ஜேக்கப் டஃபி. பேட்டிங்கில் அடின்னு அடிக்கணுமா ஃபில் சால்ட்டு, ஒரு சைடு நிற்கணுமா விராட் கோலி, படிக்கல், பட்டிதார்,
டிம் டேவிட், அதே மாதிரி குருணல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்டுன்ட்டு ஒரு டீம் அமைச்சாங்க. அப்படியே ரெண்டாவது டாப் டீம் பார்க்கும்போது ஜிடி பார்க்கறதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கும். யாருமே இல்லையே, சுமன் கில்லே, சாய் சுதர்ஷன், இவங்கள விட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களும் சீசன் ஆன் சீசன் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டாப் 4க்கு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுமே அகமதாபாத்தை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பிச் எப்படி இருக்கு? ஃபாஸ்ட் பவுலிங் கேர்ஃபுல்லான ஒரு ட்ராக்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை சொல்கிறேன். ககிஸ்வர் அபாடா, முகமது சிராஜ், அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா, ஜெசன் ஹோல்டர், போதுமா இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்? இதை வச்சு அவங்க ஓட்டுறாங்க. அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்தோன்னா அவங்களும் ஒரு டாப் டீம். அவங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன? பெரிய ஹை ஸ்கோரிங் வென்யூஸ், ஸ்பாட்டா ட்ராக் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டிங். இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா பவுலிங்கில் டெத்தில் போடுற மாதிரி தான் 20 ஓவர் அவங்களுக்கு பவுலிங் போடணும். அதுக்கேற்ற மாதிரி கட்டர்ஸ் போடக்கூடிய பேட் கமின்ஸ், இஷான் மல்லிங்கா, ஸ்லோயர் ஒன்ஸ் அண்ட் யாக்கர்ஸ் போடக்கூடிய ஷாக்கிப், இந்த மாதிரி ஒரு டீமை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டாப்பில் இருக்கிற எல்லா டீமே பண்ணுற ஒரே விஷயம் ஹோம் கண்டிஷன்ஸாக மாஸ்டர் பண்ணுறது. பட் கடைசி 3-4 சீசனாக ஆஃப்டர் எம்எஸ் தோனி கேப்டன்சி விட்டதுக்கப்புறம் சேப்பாக்கில் அதை பண்ணாங்களா சென்னை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000% பண்ணவே கிடையாது. ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு பிச்சில் விளையாடுறாங்க. சரி, ஓகே, அந்த பிச்சை ஒழுங்காவது ரீட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஸோ ஒரு லோக்கல் பாய், நம்ம லோக்கல் பாய்னா நான் பிளேயர் தான் சொல்லலை, இந்த சென்னை சேப்பாக் பிச்சை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவரை உங்களோட டீமில் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் யாருமே கரெக்டாக ரீட் பண்ணுற மாதிரி தெரியல சேப்பாக் கண்டிஷன்ஸை. பிகாஸ் நீங்கள் சேப்பாக் கண்டிஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணியிருந்தாலே உங்களால் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்க முடியும். ஒன்ஸ் அகெயின் அங்கேயும் தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ கோச்சிங் ஸ்டாஃப்ஸை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது திரும்ப அதே கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் மேலே தான் போனோம். எவனோட மூளை யூஸ் பண்ணி பிரசாந்த் வீருக்கும் கார்த்திக் சர்மாக்கும் 14 கோடி கொடுத்து வாங்கினீங்கன்னு தெரியல. கார்த்திக் சர்மா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பட் 14 கோடிக்கு ஒர்த்தா? கண்டிப்பாக கிடையாது. பிரசாந்த் வீர் 14 கோடி ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு ஆல்டர்னேட் பிளேயர் அப்படின்னு சொன்னீங்க. அவர் இந்த சீசனில் போட்ட பால் மொத்தமாக எவ்வளோ தெரியுமா? 12 பாலுக்கான 14 கோடி கொடுத்தீங்க. அந்த 14 கோடி என்கிட்ட கொடுத்தா நான் கூட எதாவது போடுவேன். அந்த 12 பால் கன்ஃபார்ம் நான் போடுவேன் ஐபிஎல்ல. 14 கோடி கொடுத்து பேட்டிங்லேயே யூட்டிலைஸ் பண்ணல, பவுலிங்லேயே யூட்டிலைஸ் பண்ணல. அவரை ஒரு ஃபினிஷராக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அடுத்த சீசனும் இப்போவே இழுத்து முடியலாம். அவருக்கு நமக்கு தெரியுது, அவரை பார்த்தாலே தெரியுது, இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு ஆங்கர் நாக் ஆடலாம், ஒரு 140, 145, 150 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடலாமே தவிர ஃபினிஷ் பண்ண முடியுமா? 200 ஸ்ட்ரைக் ரேட், 250 ஃபினிஷர் தான் என்ன? 5 பால் ஆடினா 20 ரன் அடிக்கணும், 6 பால் ஆடினா ஒரு 18 ரன் 20 ரன் அடிக்கணும். அந்த கேப்பபிலிட்டி அவர்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே யங்கான பிளேயர். நான் இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் எடை போடுறேன் அப்படின்றது சொல்லலை, நான் இப்போ பார்க்குறத வச்சு சொல்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாலே அவர் என்ன இந்த கரண்டி ஷாட்டு, கிண்டி விடுற ஷாட்டு மட்டும்தான் ஆடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்னு தெரிஞ்சாலே ஸ்டேட்டில் பெருசாக எதுவுமே அடிக்கலை, இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அப்படின்றதுனால உங்கள்கிட்ட ஒரு ஃபினிஷரும் கிடையாது. அப்படியே அதை விடுங்க, ஸ்பின்னர் வந்தோமா, ஸ்பின்னரும் கிடையாது. சிஎஸ்கேக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன? ஸ்பின்னர். பட் ஸ்பின்னர் மேலே நீங்கள் இன்வெஸ்டே பண்ணலை இந்த சீசனும். ஒரு அகில் ஹுசைன், நூர் அகமது, 2 ஃபாரினர்ஸை வச்சு ஒரு ஐபிஎல் டீம் எந்த வருஷம் ஐபிஎல்ல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அது மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு குல்தீப் யாதவ்லாம் வந்து டெல்லியில் வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ட்ரேட் பண்ணி அங்கே இங்கே எடுக்க பாருங்க. இல்லை ஒரு ரவி பிஷ்னாய் ஆர்ஆர்ல பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆர்ஆர் கூட தான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமே, அந்த மாதிரி ரவி பிஷ்னாயாவது உள்ளே கொண்டு வர முடியுதா பாருங்க. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ரொம்ப முக்கியம் கைஸ். அகில் ஹுசைன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, நூர் அகமது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, அவங்க மேலே போகிற சொல்ல. பட் ஆஸ் அ காம்பினேஷனாக பார்க்கும்போது 4 ஃபாரினர்ஸ் தான் விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த சீசனும் நம்ம அகில் ஹுசைனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா அவர் வெளியே போய் தான் ஆகணும். லாஸ்டான விஷயம், நீங்கள் ருத்ராஜ் கேப்டன்சி கொடுக்காம போங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஆஸ் அ ஒரு பிளேயராக வேற லெவல் பிளேயர். ஆஸ் அ கேப்டனாக இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட பாய் நம்ம தான் பேக் பண்ணோம். ஒரு பேட் சீசன்
உடனே எல்லாரும் அதை பண்ணு இதை பண்ணு அவனை வெளியே அனுப்பு கிளியே அனுப்பு அந்த மாதிரி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருந்தா டீம் என்னதான் பண்றது? யாருமே அடிக்காத ஒரு சீசன்ல ருத்ராஜ் கைக்வாட் தான் நமக்கு ஸ்பார்க்கா இருந்தாரு. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்காரு. ஒரே ஒரு சீசன் ஃபிளாப் ஆனதுனால அவரை மொத்தமா தூக்குங்கன்னு சொல்றது கண்டிப்பா நல்லதே கிடையாது. உட்கார வச்சு பேசலாம் என்ன பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன்சி அவருக்கு பேர்டனா இருக்கு அப்படின்னா அந்த கேப்டன்சியை வெளியே கொண்டு வந்துட்டு ஆஸ் அ பேட்டர் பியூர் பேட்டரா மட்டும் விளையாட வைக்கலாம். ஸோ கேப்டன்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதாவது பண்ணி ருத்ராஜ் கைக்வாட மோல்ட் பண்ண வேண்டியது டீம் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதுக்கு தான் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. தென் லாஸ்டான விஷயம், இந்த கோட்டா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை மட்டும் வெளியே தள்ளிங்கன்னு வைங்களேன். இந்த நியூசிலாந்து கோட்டா வருஷத்துக்கு ஒரு 3-4 பிளேயர் வருவான் பாருங்க. இந்த சீசன் இந்த ஜாக் ஃபோக்ஸு, மேட் ஹென்ரி கூட ஓகே எங்கனாலும் ஒத்துக்குவேன். இந்த ஜாக் ஃபோக்ஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட ஒரு கன்ஃபார்ம்டு 11 அப்படின்னு கிடையாது நியூசிலாண்டில். அவனை எங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? நியூசிலாந்து டீமுக்கே வந்து ஒரு ஸ்டார்டர் கிடையாது. எல்லா T20s எல்லாம் அவன் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபாரினர் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜாக் ஃபோக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடியோவில் அப்போ நிறைய பேசியிருந்தோம். ஒரு ஜெசன் ஹோல்டருக்கு போங்க, ஒரு கூப்பர் கானோலி போங்க, அந்த மாதிரி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ட்ரை பண்ணல. அதெல்லாம் விட்டுட்டு போய் ஜாக் ஃபோக்ஸு. இப்போ ஜாக் ஃபோக்ஸுக்கு இது ஒரு பெய்டு ஹாலிடே. வந்தார், சம்பளத்தை வாங்கினாரு, நல்லா இந்தியாவை சுற்றி பார்த்தாரு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு, நியூசிலாந்து போயிடுவார். இந்த மாதிரி கோட்டா பிளேயர்ஸ் எடுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. இந்த ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை சாக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த டீம் விளங்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.